அதனுடைய ரீச் வந்து பார்த்தோன்னா, அவனுங்க மத்த நார்மல் ரீல்ஸ்லாம் வந்து 10,000 5,000ன்னு முக்கிட்டு இருப்பானுங்க. இவன பத்தி ஒரு நியூஸ் போடும்போது மட்டும் அது வந்து பயங்கரமா ரீச் அதிகமாகுது. அது வந்து என்டிகே உடைய அந்த சோசியல் மீடியா பலமா? இல்ல வந்து மக்கள் பொதுவாவே அவன் மேல ஒரு என்ன அவன் ஒரு இன்ட்ரஸ்டிங்கா வந்து கேரக்டர் இருக்கிறான்ற ஒரு இதுவான்னு தெரியல. பட் நீ நார்மலா எடுத்து பாருங்களேன். நீங்களே போய் ஜி எடுத்து பாருங்க. சீமான பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் அவனுங்க ட்வீட்டா போட்டானுங்கன்னா, அதனுடைய ரீச்சும் நீங்க மத்த ட்வீட்டும் ரீச்சும் போய் அது அவங்க கம்பேர் பண்ணி அவங்க பாருங்களேன். ஐடியாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஜி. அதே மாதிரி போல் எதனா வச்சான்னு சீமான் அவங்க போல் அதிகமா ஜெயிக்கும். நேத்தோட நியூஸ் அவர்ல ஏதோ வச்சிருக்காரு, நாம் தமிழர் தான் அதிகம் பர்சன்டேஜ். அவனுங்க பைத்தியம் அந்த மாதிரி இருக்கிறானுங்க. அதை நீங்களே பார்க்கலாம் அத. கரெக்ட் பா, அது கரெக்ட் தான். அதே மாதிரி ஒருத்தர் ரகுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு ட்விட்டர்ல அவர் 3 கட்சி அன்னைக்கு போல் சும்மா போட்டாரு. என்டிகே போலன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டான். அதுக்கு அவர் கமெண்ட்ல கீழே என்ன பண்ணி அவரு அந்த பையனுக்கு ரீப்ளை பண்ணியிருந்தாருன்னா, என்டிகே போட்டா ஃபர்ஸ்ட் வந்துரும், அதனால நான் போடல அப்படின்ட்டு. அவனுங்க எல்லாம் இந்த ஆன்லைன் யூடியூப் பாக்குற குரூப் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த யார் என்ன நியூஸ் போடுவான் என்டிகேவை பத்தி அதுல போய் ஸ்கோர் பண்ணலாம் இப்படிதானே இருக்கிறானுங்க அவனுங்க. ஃபர்ஸ்ட் அவனுங்க ஒரு மாதிரி ஒரு பைத்தியங்கள்ன்றல்ல இந்த திமுக கூட கொத்தடிமைகள் கூட கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிடுவானுங்க. அவனுங்க எக்ஸாஸ்டே ஆக மாட்டானுங்க. அப்படி என்ன அந்த ஒரு பிணைப்பு இருக்குன்னு தெரியல சீமானுக்கும் அவங்களுக்கும். அப்படி என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் பவரையும் அனுபவிக்கல. திமுக காரணங்களாவது வந்து பவர் வரும், அவனால ஏதாவது சம்பாதிக்கலாம், கான்ட்ராக்ட் வரும், ஏதாவது வந்து கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா இந்த தம்பிகளுக்கு என்டிகே தம்பிகளுக்கு சீமானால என்ன ஒண்ணு வரப்போகுது? இவனுக்கு தான் டொனேஷன் பண்ணிட்டு உக்காந்து இருக்கானுங்க. அப்புறம் ஏன் அப்படி தீவிரமா இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல.